அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணுமா வேண்டாம்? நான் அப்படிங்கிற எண்ணம் சில இடங்களில் இருக்கணும், ஏன் பல இடங்கள்லே இருக்கணும். ஒரு லெவலுக்கு மேலே அது இருக்கக்கூடாது. இள வயதில் வாழ்க்கையில் நாம் சாதிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக, நாம் படிப்புகளில் முதலிடம் பெறுவதற்காக, ஏதோ ஒரு பதவியோ ஏதோ ஒரு அந்தஸ்தியை பெறுவதற்காக, முதலிடம் பிடிப்பதற்காக, அப்போ நான் முதல் மாணவன், நான் முதல் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நான் எழுதின எக்ஸாமில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், நான் காலேஜில் நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன், ஒரு நல்ல காலேஜில் எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டாக நான் முதல்ல என்ன தான் செலக்ட் பண்ணாங்க. அப்படி இருக்கிறதுக்கு இந்த நான் வேணும். நான் அறிவாளி, நான் படிப்பாளி, நான் அப்படின்னு ஒரு தன்மை என்கிட்ட இருக்குது, நான் எல்லாத்துலேயும் முதலானவன், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் அப்படிங்கிறது அதுக்கு நான் தேவை. அப்போ தான் நான் நல்ல ஒரு கலைஞன், நான் நல்ல ஒரு விஞ்ஞானி, நல்ல ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறதுக்கு நான் முக்கியம். நான் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், நான் வந்து என் குடும்பம்லாம் நல்லதே பண்ணியிருக்கு, நான் அப்போ தேவை. நான் என் அப்பாவுடைய பிள்ளை, என் அம்மாவோட பிள்ளை, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், நான் அப்போ தேவை. ஆனால் இது இள வயதில் இருந்தால் தப்பு இல்லை. அப்போ தான் அந்த நான் என்ற ஒன்று இருந்தால் தான் நம்ம சாதிக்க முடியும். ஆனால் மிடில் வயசு வந்தோடனே அதுக்கப்புறம் எல்லாமே இந்த நான்கிறது அப்படி வந்து அது கானா ஆயிடணும், நம்மளை விட்டு போயிடும். ஏன்னா அந்த இளமையில், அந்த வாலிபத்தில் நமக்கு வந்து நல்லா இருக்கும், எல்லாமே உழைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், நான் சொல்லிக்கிறதுக்கு பெருமையாக இருக்கும். அவருப்பா பெரிய ஆள்ப்பா அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு ஆனந்தமாக இருக்கும், எல்லாமே நல்லபடியாகவே போகும். பொதுவாக பெரிய வியாதிகள் அது எதுவுமே உடலில் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அந்த இள வயதில் வராது. அப்போ நான் சொல்லிட்டு எல்லாத்தையும் செய்யலாம். ஆனால் ஒரு நடு வயதில், அப்புறம் நடு வயதை தாண்டிய வயது, இந்த நான்கிறது காணாமல் போயிடணும். இது எல்லாமே என்னது இல்லை, இந்த சமுதாயம் எனக்கு கொடுத்தது. நான் இந்த நான் அப்படிங்கிற ஒரு நிலையில், பெரிய நிலையில் நான் இருக்கிறேன் இல்லையா, மருத்துவனாக, அது வந்து கலெக்டராக, இன்ஜினியராக, யாராக இருந்தாலும் இந்த பொசிஷனை வந்து எனக்கு இவர்களை வழி நடத்துவதற்காக, இவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக எனக்கு இந்த சொசைட்டி வந்து இவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்துருக்கு. அப்போ என்னால் இந்த நிலையை அடைய நான் ஒரு காரணம் என்றாலும், ஆனால் இந்த நிலையை நான் அடைவதற்கு என்னுடைய சமுதாயம் தான் ரொம்ப எனக்கு பயன்பட்டுருக்கு. என் நாடு, என் மக்கள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது உதவி இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்குது. அண்ட சராசரங்களையும் பல நட்சத்திரங்களையும் சூரியர்களையும் உருவாக்கி கட்டி ஆண்டு கொண்டிருக்கும் பிரபஞ்சங்களையும் உருவாக்கி எல்லாத்தையுமே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கும் நம்மளை ஒரு குறிப்பிட்ட எல்லையில் கட்டி போட்டிருக்கோம். அந்த பிரம்மாண்ட நாயகன் அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அது நான் அல்ல. நீங்கள் வந்து இதை படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து வந்திருப்பீங்க. இந்த வேலைக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பிறக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திட்டமிட்டிருக்க முடியாது. உங்கள் அம்மா அப்பா கூட திட்டமிட்டிருக்க முடியாது. ஓரளவுக்கு தான் உங்கள் அம்மா அப்பா திட்டமிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் திட்டமிட்டது வேற ஒன்று. படித்து பெரிய பதவிக்கு வந்தீங்க, நீங்களாக அடைந்ததாக சொல்லிக்கலாம். நான் தான் அந்த பிளாட்டு வாங்கினேன், வீடு கட்டினேன்னு சொல்லிக்கலாம். நான் தான் என்னோடய நிலைக்கு காரணம்னு சொல்லிக்கலாம். ஆனால் நீங்கள் தாயின் கருவறையில் ஜனித்து அது வெளியில் வர்ற நாள், அதை கூட இப்போ வந்து வெளியில் வர்ற டெலிவரியை கூட இப்போ டாக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஜனித்த நாள் அது நீங்கள் உருவாக்கிக்கல, அந்த எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி தான் உருவாக்கிச்சு. அதே மாதிரி நான் இத்தனை வயசு வாழ்வேன்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இப்போ பிறக்கணும், இத்தனை வயசு வரைக்கும் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத இயற்கை முடிவு பண்ணிச்சு. அதனால் பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை, இடையில உள்ள வாழ்வு மட்டும்தான் நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு தோரணை. அதுவும் பாதி தான், மற்ற பாதியை வந்து அந்த எல்லாம் வல்ல ஒன்று தான் நிச்சயிக்குது. அதனால் வாழும் பொழுதிலே நீங்கள் ஒரு நடு வயது வரும்பொழுது, இள வயதில் நான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நடு வயதில் அந்த நான்கிற சிந்தனையை நீங்கள் விட்டுருங்க. எல்லாம் அவனால் தான் நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்தால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம்.
உலக கஷ்டங்களை ஒன்றும் பண்ணாது. உலகத்தில் ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றும் பண்ணாது. உங்களை யாரும் போற்றுனாலும் சரி, தூற்றுனாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு முயற்சி செஞ்சு எல்லோரும் பார்ப்போம். பாருங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அனைவரும் வாழ்க.